அண்மைச் செய்தி. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக தலா ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரூபாய் 1 கோடி இழப்பீட்டுத் தொகை மட்டுமின்றி ஏர் இந்தியா சார்பில் கூடுதலாக 25 லட்சம் வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விமான விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதில் முனைப்புடன் செயல்படுகிறோம் என டாடா குழுமம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டாடா குழுமத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஏர் இந்தியா விமானம் நேற்று முன்தினம் அகமதாபாத்தில் மிகப்பெரிய விபத்தில் சிக்கியிருந்தது. 242 பயணிகளுடன் புறப்பட்டிருந்த அந்த விமானத்திலே ஒரே ஒரு பயணியை தவிர்த்து ஏராளமானோர், அந்த 241 பேரும் காலமாகி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் பலர் காலமாகி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்து உயிரிழந்திருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் நிவாரணமாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய டாடா குழுமம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் மேலும் கூடுதலாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் தனிப்பட்ட முறையில் இடைக்கால நிவாரணமாக, அதாவது உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கின்றது. டாடா குழுமம் 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாடா குழுமத்திற்கு உட்பட்ட ஏர் இந்தியா நிறுவனமும் தனிப்பட்ட முறையிலே இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக டாடா குழுமம் தன்னுடைய விமானத்தில் பயணம் செய்து உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீட்டு தொகையாக உயிரிழந்தோருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவக்கூடிய விதமாக இதுவரை 1,25 லட்சம் ரூபாயை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இதில் இந்த 25 லட்சம் என்பது இடைக்கால நிவாரணம் என்பதால் உடனடியாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார். இந்த தருணத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களின் குடும்ப உறுப்பினர்களோடு நாங்களும் இருக்கின்றோம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தால் மிகுந்த வேதனையில் இருப்பதாக டாடா குழுமமும் அதனுடைய கிளையாக செயல்படக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனமும் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இறந்தவர்களுக்கான அந்த இழப்பீட்டு தொகை வழங்கப்படுவதுடன் உயிரிழப்பிற்கான காரணம் தொடர்பாகவும் விமானத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாகவும் இந்த விமான விபத்து தொடர்பான விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க தயாராக இருப்பதாகவும் மீண்டும் ஒருமுறை டாடா குழுமத்தின் சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.